இது வழக்கமா வாரம், வாரம் சில அதாவது அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்ற சில மிருகங்கள், பறவைகள், இந்த சிறு பூச்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தொகுப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆ எல்லாமே சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து சொல்றது தான். பெருசாலாம் நம்ம கண்டுபிடிக்கல. பட் ஏதாச்சும் குறை இருந்ததுனாக்கா, கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வேணா திருத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பட் இது வந்து சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து சொல்ற விஷயங்கள் தான். நம்ம சொந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து குதிரைய பத்தி. கேமல பத்தி பார்த்தோம். ஆ எறும்பு, தேனீ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து குதிரை. ஸோ குதிரைய பத்தி அல்லாஹ் வந்து 4 வசனங்கள் இருக்குது. 4 வசனத்துல குதிரைய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இப்போ நீங்க குதிரைக்கு சிமிலரா ஒண்ணு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வரி குதிரை சொல்லுவாங்க. ஜீப்ரா. அத பத்தி ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ரன்னிங் லைக் ஜீப்ராஸ் ஃப்ரம் தி லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி. மாமா, மச்சான் மாரி வச்சுக்கோங்களேன். ஆ ஜீப்ரா வந்து மாமா வச்சுக்கினாக்கா, அவர் வந்து ஒரே கலர்ல தான் இருப்பாரு. வரி வரியா இருக்கும். கலர் மாற்றம் இருக்காது. பட் குதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குதிரையில வந்து பல கலர் இருக்கு. மல்டி கலர் குதிரைங்க கூட இருக்குது. பட் அது வந்து ஆ அதாவது மனிதர்களோட ஓரளவுக்கு நல்லா சோஷியலைஸ், அதாவது மனிதர்களோட ரொம்ப ஆ நல்லா ஒன்றி இணங்கி வாழக்கூடிய ஒரு மிருகம் அது, குதிரை. பட் ஜீப்ரா அப்படி இல்ல. நம்ம இன்னைக்கு அத பத்தி பார்க்க போறது. நம்ம குதிரைய பத்தி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பேசப் போறோம். ஸோ அல்லாஹ் குர்ஆன்ல குதிரைங்கள பத்தி சொல்ற சில வசனங்கள் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் குதிரைய பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு தமிழ்ல படிக்க போறேன். கொஞ்சம் ஏதாச்சும் வந்ததுன்னா முன்ன பின்ன இருந்தா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3ல 14. உலக இன்பங்களான பெண்கள், மக்கள் பேறு, அதாவது நெறைய குழந்தைங்க, தங்கம் மற்றும் வெள்ளியின் பொற்குவியல்கள், பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள், கால்நடைகள் மற்றும் பயிர்கள் ஆகியவை மக்களுக்கு அலங்காரமாக்கப்பட்டுள்ளன. இவை இவ்வுலகின் பொருட்கள் ஆகும். அதாவது இந்த உலகத்துல நம்மளுக்கு அலங்காரமா அல்லாஹ் ஆக்கியிருக்கிற விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட்டா வந்து நம்மளுக்கு அல்லாஹ் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து நெறைய குழந்தைங்க. மக்கள் பேரு. அதாவது நெறைய குழந்தைங்க பெத்து வச்சுன்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் தங்கம். இது எல்லாருக்கும் யூனிவர்சலா எல்லாருக்கும் இது வந்து அ ஒரு அலங்காரமான பொருள் தான். இதுல வந்து செகண்ட் தாட்டே கிடையாது. அடுத்தது வெள்ளி. வெள்ளி வந்து அதான் தங்கம், வெள்ளி வந்து குவியல் குவியலா சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரெயின்டு ஹார்ஸஸ்ன்னு சொல்றேன். நல்லா பயிற்சி குடுக்கப்பட்ட குதிரைங்க, கால்நடைங்க மற்றும் பயிர்கள். இவையெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு இது மேல வந்து ஒரு மோகம் எல்லாருக்கும் இருக்கும். இது இதுல வந்து மோகம் இல்லாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறாங்க. மேலும் அதாவது கடவுளிடத்தில் மிகச் சிறந்த தங்குமிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து உலகத்துல இருக்கிறது. ஆனா இத விட பெஸ்ட்டா அல்லாஹ் கிட்ட வந்து மிகச்சிறந்த தங்குமிடம் தயாராக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ நம்ம செய்யற செயல்கள வச்சு நம்ம வந்து மிகச்சிறந்த இடத்துக்கு நம்ம போறோமா? இல்ல இந்த உலகத்துல இருக்கிற இந்த இன்பங்கள நம்ம ஆசைப்பட்டு, இதிலேயே நம்ம மோகம் கொண்டு, இதிலேயே நம்ம மூழ்கி விடுறோமா? அதுதான் நம்மளுக்கு உண்டான ஒரு இங்க ஒரு டெஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியும் காமிக்கிறாங்க. அப்புறம் 16:8ல அல்லாஹ் சொல்றாங்க, மேலும் குதிரைகளையும், கோவேரி கழுதைகளையும் சவாரிக்காகவும், சொகுசுவிற்காகவும் உங்களுக்காக அவர் படைத்தார். கூடுதலாக நீங்கள் அறியாதவற்றையும் அவர் படைத்தார். அதாவது குதிரைய படைச்சிருக்காரு, டாங்கி, கோவேரி கழுதை, அப்புறமா உங்களுக்கு கழுதை, இவை எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்காரு. இதுல வந்து சவாரி செய்றாங்க. பிளஸ் லக்ஸுரி.
அதில் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காகவும் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இந்த மலை பிரதேசம் அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா கழுதைங்க வந்து நிறைய யூஸ் ஆகும். இந்த கோவேரி குதிரையும் அங்கே நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து லோடு மலை ஏறுறதுக்கு வந்து மனுஷனால் ஏற முடியாதுன்றதுனால அவங்ககிட்ட இருக்கிற வெயிட் எல்லாம் இது மேலே போட்டுடுவான். ஸோ இதுங்க அசால்ட்டாக ஏறும், இவங்க பின்னாடி நடந்து போவாங்க. இது அங்கே வந்து இந்த மலை பிரதேசத்துல தான் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அது நிறைய வச்சுன்னு இருக்கிறவங்க டூரிசத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது மூலியமா நிறைய காசு சம்பாதிப்பாங்க. நாங்களே ஒரு வாட்டி ஜம்மு காஷ்மீர் போயிருந்தோம். அப்போ அங்க வந்து இந்த மலை ஏறுறதுக்கு இந்த மியூல்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அது மேலே உட்காந்து போகிறதுக்கு ரூ. 250 ரூ. 300 ஒரு ஆளுக்கு அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும், அவ்வளவுதான். பட் நம்மளால ஏற முடியாது. இதுங்க மேலே ஏறி நம்ம போகலாம். ஸோ இதுக்காக வந்து அதுங்க படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அது இல்லாம நம்ம அறியாதவற்றையெல்லாம் நல்லா படைச்சு வச்சிருக்காரு. நம்ம அத அந்த அறியாதவற்றை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிஸ்கவரி சேனல், அப்புறமா இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அதாவது தண்ணிக்கு கீழே நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து படைப்பு வச்சிருக்கார். உண்மையாலுமே நம்ம கற்பனையே பண்ண முடியாது. அதனுடைய கலர்ஸ் ஆகட்டும், அதனுடைய ஷேப் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்ட, அதாவது ஆசம். உண்மையாலுமே சொல்றேன், நீங்க அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புல்லரிக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமை அங்க நீங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். நீங்க இன்னும் இமேஜின் பண்ணாலும் அந்த கலர் உங்களால காம்பினேஷனே கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட கில்லடி ரவிவர்மான்றாங்க. ரவிவர்மாக்கு அப்பா தாத்தா வந்தாலும் அந்த கலர் காம்பினேஷன்லாம் இம்பாசிபிள். அப்படிப்பட்ட கலர் காம்பினேஷன் உள்ள மீன்கள் எல்லாம் உங்களுக்கு தண்ணி கீழே இருக்குது. நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோம், இந்த மாதிரி படைப்புகளும் இருக்குதா அப்படின்னு. அப்படிப்பட்ட படைப்புகள்லாம் இருக்குது. அதை தான் எல்லாம் இங்க சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் அறியாதவற்றையும் அவர் படைத்தார். அப்புறம் 38ல 31ல அல்லாஹ் சொல்றாங்க, ஒன் டே, அதாவது ப்ராஃபெட் சுலைமானை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு நாள் இரவு சூழும் வரை அழகிய குதிரைகளுடன் அவர் தன்னை மறந்து மூழ்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவர் குதிரை கூடவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அசர் தொழுகையை விட்டுறதா எல்லாம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது குதிரையுடைய அந்த அழகு, அந்த கம்பேனியன்ஷிப், அது கூட இருக்கிறது வந்து அது 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 வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஷால்லா நம்ம பின்னாடி அதை பத்தி பேசுவோம். அதாவது இந்த வசனத்துல 38ல 31ல அவர் ப்ராஃபட் சுலைமான் வந்து குதிரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் ஒரு இதை வந்து ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிடுறாரு, அசர் தொழுகையை. அதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது 59ல 6 அதுல எல்லாம் சொல்றாங்க, கடவுள் தன்னுடைய தூதருக்கு திருப்பி கொடுத்தது எதுவாயினும் அது உங்களுடைய போர் பயிற்சியின் விளைவால் கிடைத்தது அல்ல. அதாவது அல்லாஹ் மெசேஞ்சருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது நீங்க சண்டை போட்டதுனால உங்களுக்கு வந்து அது கிடைச்சது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறமா சொல்றாங்க, நீங்கள் குதிரையிலோ அல்லது கால்களிலோ போரிட்ட போதிலும் சரியே. நீங்க நடந்து போய் சண்டை போட்டிருந்தாலும் சரி, நீங்க வந்து குதிரை மேல ஏறி போய் சவாரி செஞ்சு அங்க நீங்க சண்டை போட்டிருந்தாலும் சரி, அதாவது இந்த போர்ல கிடைக்கிற வெற்றி பொருள்கள், அதாவது ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இது அல்லாஹ் நாடி கொடுத்தது தான். அது நீங்க சண்டை போட்டிருந்தா கூட அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதாவது தன்னுடைய வல்லமையை எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு கடவுள் தான் அவர் நாடுகின்ற எவருக்கும் எதிராக தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றார். கடவுள் சர்வ சக்தி உடையவர். அதாவது இன்விசிபிள் சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு நான் உங்களை வந்து வெற்றி செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இது வந்து இங்க வந்து தூதரை அனுப்புறாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து அங்க வந்து கடவுள் தன்னுடைய இன்விசிபிள் சோல்ஜர்ஸை அமுச்சு, அதாவது அந்த போர்ல வந்து வெற்றி காண வைக்கிறார். ஸோ இந்த 4 வசனங்கள்ல தான் நம்மளுக்கு அல்லாஹ் வந்து குதிரைங்களை பத்தி நம்மளுக்கு சொல்றாரு. சரி, இப்போ இந்த குதிரையை பத்தி நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். உலகத்துல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, an apple a day keeps the doctor away.
இது உலகத்துல எல்லாரும் நம்புறாங்க, நம்பி நிறைய ஆப்பிள் சாப்பிடுறாங்க. பட் ஆப்பிள் ஒன்றும் இல்லை, வெறும் அது தண்ணி தான். பட் அல்லாஹ் சொல்றது இந்த ஃபிக்குன்னு சொல்றாங்க, அதாவது பொமோகிரனேட். உங்களுக்கு மாதுளம் பழம், மாதுளம் பழத்துல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது ஹனியை பத்தி எல்லாம் சொல்றாங்க, அது ஹீலிங் இருக்குன்னே சொல்றாங்க. ஆலிவ்ஸ் சொல்றாங்க, டேட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிச் பொட்டாசியம், அயனு, கால்சியம், உங்களுக்கு வேணுங்கிற எல்லா மினரல்ஸும் அதில் கிடைக்குது. பட் இது அல்லாஹ் சொல்றது. இதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சொல்ற, குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா பர்டிகுலரா அல்லாஹ் சொல்லும்போது அதுல நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னன்னாக்கா, அதுல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இல்ல அது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு 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 பொருளோ இல்ல ஒரு ஒரு உயிரினமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஏன்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. சரி, இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம குதிரையை பத்தி என்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இந்த குதிரைகள், இந்த குதிரைகளை முதல்ல ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குதிரையை வந்து அவங்க அந்த ஃபாசில் சொல்லுவாங்க, அந்த எலும்புக்கூடுகள், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. சாரி 5 to 6,000 இயர்ஸா வந்து இந்த குதிரைகள் வந்து மனிதர்களோட தொடர்புல இருக்குது. மனிதர்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்டென்சிவா நம்ம நல்ல ஒரு வேலைக்காக எக்கச்சக்கமா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குதிரைகளுடைய எவல்யூஷன், அதாவது இது முதல்ல உங்களுக்கு வந்து இவால்வ் ஆனது, அதாவது இதை வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா 55 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நார்த் அமெரிக்கால வந்து குதிரை வந்து இருந்ததா வந்து அவங்க அந்த ஃபாசில் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. 55 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குதிரையை அவங்க பார்த்துருக்காங்க. இது மோஸ்ட்லி அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்த ஊருங்க, வந்த நாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த குலம் பெயர்ந்து வந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியாவுக்கு வந்திருக்கு குதிரை. அங்கேருந்து யூரோப்புக்கு போயிருக்கு, அப்புறம் அமெரிக்கா, இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் அந்த குதிரை வந்து குலம் பெயர்ந்து வந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அதாவது குதிரைங்களே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த யூரோப்ல இருந்த மக்கள், அதாவது அமெரிக்கா வந்து யூரோப்ல இருக்கிறவங்க போய் அங்கே வசிச்சு அதுதான் அமெரிக்காவா ஆன ஊர் அது. ஸோ யூரோப்ல இருக்கிறவங்க தான் அந்த ஊர்லேருந்து யூரோப்லேருந்து குதிரைங்களை எடுத்துன்னு போய் அமெரிக்காவில் மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதுங்களுடைய பாப்புலேஷனை வளர்த்தாங்க. இது வந்து நம்மளுக்கு சாட் ஜிபிடி மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் குதிரை வந்து மனுஷன் எதுக்கு யூஸ் பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 விஷயத்துக்காக வந்து மனுஷன் வந்து குதிரையை பிடிச்சி அதை வந்து கட்டி போட்டு அதுக்கு யூஸில் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கு முதல் வேலை வந்து அவனுக்கு பயன்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரையுடைய பால். அந்த அந்த குதிரை பால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம யாரும் குடிக்கிறது இல்லை. பட் அப்போ வந்து குதிரையை பிடிச்சி குதிரை பால் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாலுக்காக தான் குதிரையை பிடிப்பாங்க, முன்ன வீட்டில் கட்டி வைப்பாங்க, அது யூஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்தது வந்து குதிரையுடைய மீட், எப்படி ஒட்டகம் மீட்டு சாப்பிட்றாங்க, நம்ம ஆடு மாடு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி குதிரையுடைய மீட்டும் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, அதாவது அது குதிரை மேலே வெயிட்டை போட்டு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்காக குதிரையை வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறமா ரைடிங் அண்ட் வார், மேலே ஏறி சவாரி செய்கிறதுக்கு, இங்கேருந்து அங்கே, அதாவது தூரமாக நடந்து போகாமல் குதிரை மேலே ஏறி போகிறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வரும்போது சண்டையில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அளவுக்கு அதிகமாக வந்து குதிரைங்க தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குதிரை சவாரி பண்ணி தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மனிதன் குதிரையை வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கின விஷயங்கள். இப்போ குதிரையுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குதிரைக்கு வந்து 205 எலும்புகள் இருக்கு உடம்பு ஃபுல்லா. அதுல லெக் பார்ட் வந்து அதுதான் வந்து அந்த எலும்பு தான் வந்து லாங்கஸ்ட் பிளஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப லாங்காகவும் இருக்கும். இது எதுக்குனாக்கா ஸ்பெஷலி கடவுள் படைச்சிருக்கிறது வந்து
அது வந்து ஃபாஸ்டா ஓடுறதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து குதிரை வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதனுடைய பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு 5 விரல் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒரு ரவுண்டா ஒரு ஓவல் ஷேப் கூட இருக்காது. அது ரவுண்டு கூட இருக்காது. அது ஒரு மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சிங்கிள் சிங்கிள் டோ அப்படின்னு சொல்லுவாங்க அத. அந்த டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ கேட்டரி அ கெராட்டின் அப்படின்னு அ ஒரு விதமான ஒரு நகம் எப்படி இருக்கு? அந்த மாரி ஒரு விதமான ஒரு பொருள் அது. அதால வந்து அல்லாஹ் அத வந்து படைச்சிருக்காங்க. அதனுடைய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து இப்போ செருப்பு போட்டு, ஷூ போட்டு நம்ம ரோட்ல போறோம், வரோம். நம்மளுக்கு அது பழகிடுச்சு. இப்போ ஒரு நாள் நம்ம செருப்போ, ஷூவோ போடாம ரோட்ல நம்மளால நடக்க முடியாது. ஏன்னா, அங்கங்க முள்ளு இருக்கும், கல் இருக்கும், கிளாஸ் பீஸ் இருக்கும். ஏதேதோ குத்துச்சுன்னா, நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். நம்ம ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட 1/2 கிலோமீட்டர் 100, 200 மீட்டர் நடக்க முடியாது. கல்லு இருக்கிற ஏரியால. ஏன்னா, பழகலனாக்கா. பழகிட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பழகாதவங்களுக்கு கஷ்டம். பட் இந்த கெரட்டின் அப்படின்ற அந்த பொருள் என்ன பண்ணுதுனாக்கா, குதிரைக்கு ஷாக் அப்சர்பர் ஆகக்கூடிய ஒரு தன்மைய குடுக்குது. அந்த குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுனாலும் சரி, எந்த ஒரு டெரெயின், எந்த ஒரு ஆ நிலப்பரப்புல ஓடுனாலும் சரி, அங்க கல்லு, முள்ளு எது இருந்தாலும் சரி, அது குத்துச்சுனாக்கா, அதுக்கு வந்து ஷாக் அடிக்காது. அது அது ஒரு பியூட்டி. அந்த மாரி ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து, அது கால வந்து அல்லாஹ் அப்படி படைச்சிருக்காங்க. அது எப்படி வேணாலும், எந்த ஏரியால வேணாலும் ஓடும். எந்த ஏரியால வேணாலும் உங்களுக்கு வந்து அதாவது தங்கு தடை இல்லாம ஓடும். தண்ணீல ஓடும், கிராஸ்ல ஓடும், ரோட்ல ஓடும், மலையில மலையில ஏறும், மலையில ஓடும். எ எல்லா ஏரியாலயும் அது வந்து புழங்கக்கூடிய ஒரு மிருகமா இருக்குது அந்த குதிரை. மசில் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய கால் இருக்கு பார்த்தீங்களா? அது கால்ல வந்து ஒரு விதமான ஃபைபர போட்டு எல்லாம் வந்து அத உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபைபருடைய மெயின் வேலை என்னன்னாக்கா, அந்த குதிரை வந்து நீங்க சினிமாலலாம் பார்ப்பீங்க. அதாவது இங்கேருந்து அங்க தாண்டும், அங்கருந்து இங்க தாண்டும், பட்டுன்னு அப்படியே கீழ விழும். நெறைய சாகசம் பண்ணும். அது வந்து அந்த மாரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பட்டு, பட்டு, பட்டுன்னு ட்விஸ்ட் பண்ணும், டர்ன் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னாக்கா, அந்த மூட்டு அந்த அந்த முட்டி, அந்த முட்டி வந்து ஷேக் ஆவாம, இப்போ நம்பலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் நம்ப ஒரு ஜர்க் குடுக்குறோம் கால, திடீர்னு டர்ன் பண்றோம். இப்படி ரைட்டு, லெஃப்ட் டர்ன் பண்ணோம்னா, ஒரு ஜர்க் கிடைக்கும் நம்பளுக்கு. சடனா ஒரு வலி மாரி வரும். பட் குதிரைக்கு அது வராது. ஏன்னா, அதனுடைய ஃபைபர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அத புடிச்சிட்டு இருக்கும். அது எவ்ளோ ட்விஸ்ட், டர்ன்ஸ் எது பண்ணாலும், குதிரைக்கு எந்த ஒரு வலியும் வராது. அந்த ஒரு அமைப்புல குதிரைய அல்லாஹ் படைச்சிருக்காங்க. அப்புறம் ஹார்ட் பிளஸ் லங்ஸ் இது 2மே வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் இருக்குமா அதனுடைய ஹார்ட். ஏன்னா, அது ஃபாஸ்ட்டா ரன் பண்றதுனால, அதனுடைய பீட்டிங் நெறைய இருக்கும். பிளஸ் லங்ஸ்ல வந்து நெறைய ஆக்ஸிஜன் போணும் உள்ள. பிரீத் பண்றதுக்கு. சோ, அதுக்கு உண்டான அவ்ளோ பெரிய லங்ஸ வந்து அல்லாஹ் வச்சிருக்காங்க. ரொம்ப வந்து அதாவது இன்ஹேலும், எக்ஸேல் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாரி சென்ஸ் அதனுடைய விஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பார்வை. ஆல்மோஸ்ட் வந்து 360 டிகிரி சுத்தி பார்க்குமா அது. நம்ப வந்து ஃப்ரண்ட்ல தான் பார்க்க முடியும். சைட்ல கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா, அது குதிரை பின்னாடி இருக்கிறது கூட பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி குதிரைக்கு அல்லாஹ் குடுத்திருக்காங்க. அதே மாதிரி நைட்ல வந்து விஷன் ரொம்ப சூப்பரா இருக்குமா குதிரைக்கு. ரொம்ப தெளிவா பார்க்குமா நைட்ல. காது, அதனுடைய காது பார்த்தீங்கன்னாக்கா, 180 டிகிரி டர்ன் ஆகும். நம்ம காது டர்னே ஆவாது. அதனுடைய காது வந்து பாதி 360னாக்கா ஃபுல் ரவுண்டு. அதுல பாதி வந்து 180. ஸோ பாதி சர்க்கிள் வச்சுக்கோங்களேன். அது அளவுக்கு அந்த காத திருப்பும். இது எதுக்குனாக்கா, அங்கங்க கேட்கக்கூடிய சவுண்ட அது காத வந்து திருப்பி அது ஓப்பன் பண்ணி கேட்கும். நம்மளால கேட்க முடியாத பல சவுண்டு அதனால கேட்க முடியும். ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் எல்லாம் அது நம்மளால கேட்க முடியாது. ஆனா, அது வந்து ஈஸியா கேட்கும். அதே மாரி நாய்க்கும் அந்த திறமை இருக்குது. ரொம்ப ஷார்ப்பா கேட்கும்.
குதிரைக்கும் அந்த அளவுக்கு இருக்குது, பட் நாய் அளவுக்கு இல்லை. குதிரைக்கு கொஞ்சம் கம்மி, பட் நாய்க்கு ஜாஸ்தி. ஓகே, ஸ்மெல்லு அது வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணும் ஸ்மெல்ல. பூமிக்கு அடியில வந்து இருக்கிற ஸ்மெல்லு அதுக்கு தெரியாது. ஆனா மேல இப்போ ஒரு மனுஷங்க இருக்காங்க, மனுஷங்க ஸ்மெல்லு அது ஸ்மெல் பண்ணும், ஞாபகத்துல வைக்கும். அந்த ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதே மாதிரி டச் சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. அதை டச் பண்ணா அதுக்கு தெரியும் இது வந்து நம்மளை வந்து ஹார்ம், அதாவது நம்மளை வந்து அடிக்கிறதுக்கோ இல்லை நம்மளை வந்து துன்புறுத்துறதுக்கோ நம்ம மேல கைய வைக்கிறாங்களா இல்லை நம்ம மேல பாசமா கைய வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து அந்த டச்சில் அது ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி குதிரை வந்து வாமிட் பண்ணாதான், குதிரைக்கு வாமிட்டே வராது. அந்த மாதிரி ஒரு தன்மையோட அல்ல அதை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி காலில் பார்த்தீங்கன்னாக்கா லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு அல்ல. அந்த காலை வந்து அது லாக் பண்ணிக்கும். இது எதுக்குனாக்கா தூங்கும் போது அதுக்கு அது யூஸ் ஆகுமா. பெரும்பாலான மிருகங்கள் படுத்துட்டு தான் தூங்கும், ஆனா குதிரை நின்றுட்டே தூங்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பட் குதிரை வந்து நின்றுட்டே தூங்கும், படுத்துட்டும் தூங்கும். பட் மோஸ்ட்லி பெரும்பாலான நேரத்தில் வந்து நின்றுட்டு தூங்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது குதிரை. ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த லாக்கிங் சிஸ்டம்ல அந்த காலை லாக் பண்ணிக்குமா. ஸோ தூக்கம் வந்துட்டாலும் அந்த அந்த தூக்க கலக்கத்தில் அந்த கால் லூஸ் ஆகாது, அது ஸ்ட்ரைட்டா அப்படியே கட்ட மாதிரி அப்படியே நிற்கும். ஸோ அதனால அது ஈஸியா நின்றுட்டே தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு இருக்கு. இது முடிஞ்சிச்சா? அடுத்தது பிரீட்ஸ். அது எத்தனை வகையான அது சொல்லுவாங்கல்ல, ரகம், இனம், அது ஜாதி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆமா ரகம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 300 விதமான பிரீட்ஸ், விதமான அதான் அந்த ரகமான குதிரைகள் உலகத்துல இருக்கு. அது ஒவ்வொன்று அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து அதனுடைய பாடியை பொறுத்து அது வேரி ஆகுது ஒவ்வொன்றும். ஸோ டோட்டலாக வந்து 300 விதமான குதிரைகள். இதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் பிளாண்டட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரேபியாவில் இருக்கு. அரேபியாவில் தான் அந்த ஹாட் பிளாண்டட் அப்படின்ற ஒரு குதிரை தொரோ பிரீட். அது அதாவது அது எதுனாக்கா பயங்கர ஃபாஸ்டா ஓடுமா, பயங்கர ஸ்பிரிண்ட் அடிக்கும். அதாவது ஸ்பிரிண்ட் இந்த சென்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடியது. அண்டு அரேபியாவில் இருக்கிற குதிரை பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்லிம்மா இருக்கும். அந்த தரோ பிரீட் ஹாட் பவுண்டட் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஹாட் பிளட்டட் வந்து ஸ்லிம்மா இருக்கும், குண்டா இருக்காது, பயங்கர ஃபாஸ்டா ஓடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு பிளட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கோல்டு பிளட்டட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக், பெருசா இருக்கும், ஹெவியா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஹாட் பிளட்டடை விட கோல்டு பிளட்டட் வந்து குண்டா இருக்கும், ஹெவியா இருக்கும், ஓடாது ஜாஸ்தி. பட் வேலைப்பாடுல வந்து அதுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. வேலை செய்யறதுக்கு, கட்டை இழுக்கிறதுக்கு, கார்ஸ் இழுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய அந்த யூஸுக்கு அதை யூஸ் படுத்துறாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது வார்ம் பிளட்டட். அந்த வார்ம் பிளட்டட் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது ஹாட் பிளட்டடுக்கும் கோல்டு பிளட்டடுக்கும் அது இன சேர்க்கை செஞ்சு கிராஸ் பிரீட் பண்ணி உண்டானது தான் வந்து வார்ம் பிளட்டட். அந்த வார்ம் பிளட்டட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து இந்த அத்லெட்டிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த குதிரைங்க டான்ஸ் ஆடும் அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம, சர்க்கஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த வார்ம் பிளட்டட் குதிரையை வந்து யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.2 ஹேண்ட்ஸ் டால், அதாவது 14.2 முழம் ஹைட்டு வந்து, சாரி போனீஸ்னாக்கா சின்ன குதிரைங்க. 14.2 14 முழம் 14.2 முழம் ஹைட்டுக்கு அது வளரக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி உலகத்துல வந்து ஃபேமஸான குதிரைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ரகம். ஒன்று வந்து செக்ரட்டேரியட்,
அதுக்கு பேர் செக்ரட்டேரியட் அப்படின்றது ஒன்று, அதுதான் நம்பர் 1 சொல்றாங்க. பியூசிஃபாலஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று, அது 2வது ரகம். இன்னொன்று வந்து பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று. இந்த 3 குதிரைங்க தான் வேர்ல்டு ஃபேமஸா இருக்கு. அதே மாதிரி பிஹேவியர், இதுங்க வந்து எப்படி இப்போ எப்படி நாய்ங்க, உல்ஃப் அதாவது நரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கூட்டமாக வாழுமோ அந்த மாதிரி இதுவும் வந்து கூட்டமாக தான் வாழும். இதுலேயோ ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூட்டத்தை வழி நடத்துறது வந்து ஆண் குதிரை கிடையாது, பெண் குதிரை. இது அல்லாஹ்வுடைய அமைப்பு பாருங்க. வழி நடத்தணும், அதாவது ஒருங்கிணைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் வந்து பெண்கள் கிட்ட தான் அல்லாஹ் கொடுக்குறாரு. அது நம்ம தேனி விஷயத்துல பார்த்தோம், எறும்பு விஷயத்துல பார்த்தோம், இன்னும் ஒரு 2, 3 இதுல கூட நம்ம பார்த்தோம். பெண் இனத்துக்கு தான் வந்து அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுங்க தான் வந்து அந்த 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 பெண் இனம் தான் வந்து லீட் பண்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு, அவங்க கையில தான். இப்போ நம்ம அன்னைக்கும் சொன்னா போல, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேஸ்ட்டு, பெண்கள் தான் வந்து எல்லாமே பண்றது. நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க சொல் பேச்சு தான் நம்ம கேட்டாகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி அவங்க கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு. அது அவங்க நல்லபடியா செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து பெண் குதிரை தான் வந்து டாமினேட் பண்ணி அந்த கூட்டத்தை வழி நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய கம்யூனிகேஷன் எப்படி பண்ணும், கம்யூனிகேட் பண்ற விதம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து காதை வந்து ஆட்டுமா, டெய்ல் ஆட்டும். இது 2 ஆட்டி வந்து அது கம்யூனிகேட் பண்ணும், அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி மற்ற குதிரைங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னாக்கா, அது ஒரு மாதிரி சத்தம் போடும். ஸோ அதுக்கு ஏதாவது தேவைன்னாக்கா அந்த சத்தம் போடும். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிச்சுனாக்கா புரிஞ்சிக்கணும், ஓ அதுக்கு ஏதோ தேவை இருக்கு, அது சாப்பாட்டு தேவையா இருக்கலாம், இல்லை அதுக்கு வேற ஏதாவது வலி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அதனுடைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இதை வந்து அது யூஸ் பண்ணும். அது சவுண்டு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னாக்கா அது வித்தியாசமான ஒரு சவுண்டு. அது ஒரு மாதிரி நம்ம கொரட்டை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டும் கொடுக்கும். அதே மாதிரி கத்துறதும் வந்து அது வித்தியாசமான ஒரு கத்தெல்லாம் இருக்குது. மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குதிரைக்கு நல்ல மெமரி இருக்கு. இட் கேன் லேர்ன் டாஸ்க்ஸ் அண்ட் ரெக்கக்னைஸ் ஹியூமன்ஸ். அதாவது நீங்க எந்த ஒரு வேலை, இப்போ அந்த எப்படி ஒரு 4-5 கட்டை வச்சு ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது என்ன பண்ணோம்னாக்கா 1க்கு 2 வாட்டி சொன்னோம்னாக்கா நல்லபடியாக வந்து அது கேட்டுக்கும். கேட்டுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ப்ளஸ் ஹியூமன்ஸை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுமா, அது ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குதிரைக்கு இருக்கு. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா குதிரை கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஒரு குதிரை வளர்க்குறேன் வச்சுக்கோங்க, நான் அந்த குதிரை கூட நல்லா அன்பா இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் அந்த குதிரை வந்து என்கிட்ட அன்பா இருக்கணும்னா நான் அதுகிட்ட பேசணுமா, நான் நிறைய பேசணும், அது கேட்கும். அதுக்கு புரியுது புரியல அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நான் பேசிட்டே இருக்கணும். ஒன்ஸ் என் மேல நல்லா அது குதிரை வந்து அட்டாச் ஆயிடுச்சுனாக்கா அப்போதான் அந்த குதிரை என்னை வந்து அது முது மேல உட்கார வைக்கும். இல்லைனாக்கா அவ்வளோ சீக்கிரத்துல நான் அது குதிரை மேல நான் உட்கார முடியாது. ஸோ இந்த சொல்லி உட்காருவாங்க, அது தூக்கி தூக்கி போட்டுடும். ஸோ அது எப்படின்னாக்கா முதல்ல குதிரையை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கணும், அது கூட பேசணும், அது கழுத்தெல்லாம் தடவி கொடுக்கணும், அது காலை தடவி கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணாதான் அதுக்கு வந்து ஓகே இவன் வந்து நல்ல மனுஷன், இவன் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சு அதுவா நம்மளை வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்குமா. அது ஏத்துக்கினதுக்கு அப்புறமா தான் அது முதுகுலயே நம்ம உட்கார முடியும். இது வந்து குதிரையுடைய சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குதிரையை வந்து நல்லா முதல்ல ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு ஆள் பக்காவா அதுக்கு செட் ஆயிட்டாருனாக்கா அது அந்த ஆள் கூடயே இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த ஆள் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரோ ஊருக்கு போயிட்டாரோ அப்படின்னா இன்னொருத்தர் அவ்வளோ சீக்கிரம் அதை உட்காந்து அது மேலே உட்காந்து சவாரி பண்றது கஷ்டம். அதாவது இது வந்து
இந்த ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் அந்த மாதிரி குதிரைங்களுக்கு தான். மற்றபடி நார்மல் குதிரை, இப்போ பீச்சில் இருக்குது குதிரை, அது யாருன்னா ஏறலாம் அது மேலே, அது ஒன்றும் சொல்லாது. அது ஏன்னா அதை வந்து அப்படிப்பட்ட அது ஒரு இனம் அது. பட் இந்த இனம் வந்து இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு, மற்றபடி இந்த ஸ்பிரிண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வேக பந்தயத்தில் ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி குதிரைங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது, வாட் யூ சே, அந்த ஒரு திங்கிங் இருக்குது. அதே மாதிரி குதிரைங்க வந்து எமோஷன்ஸ் நிறைய வந்து காமிக்கும். அதுங்களுக்கு பயம் வந்தா நம்ம கிட்ட காமிக்கும், நம்ம கூட நல்லா விளாடும், நல்லா அஃபெக்ஷனா இருக்கும், பாண்டிங்கோட இருக்கும். ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான். நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து எந்த க்ளூவா இருந்தாலும் நீங்க க்ளூ வச்சு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுங்க, அதையும் அது சீக்கிரமா கத்துக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குதிரையில இருக்கு. குதிரையுடைய மெச்சூரிட்டி வந்து 4லேருந்து 5 வயசுல மெச்சூரிட்டி ஆயிடும். அதே மாதிரி பிறந்த குதிரை ஒன்று பிறக்குதுனாக்கா 1 or 2 ஹவர்ஸ்ல ஏஞ்சி நின்று அது வாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 30 வருஷம் நார்மல் ஆவரேஜ். உலகத்திலேயே ஓல்டஸ்ட் குதிரை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பில்லி அப்படின்னக்கூடிய ஒரு குதிரை, அது 62 வயசு வரைக்கும் அது வாழ்ந்து இருக்குது. மற்றபடி எல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது அது கண்டினியூஸா சாப்பிடுமா குதிரை, நிறைய சாப்பிடும். அதாவது இடைவெளி விட்டு சாப்பிடும். கிராஸு, கிரெயின்ஸு, அதாவது புல்லு, வைக்கோல், இதெல்லாம் வந்து அடிக்கடி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்றபடி இன்னும் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ டைம் ஆயிடுச்சு. இதுவும் பாதியில தான் முடியுது. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.